ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி செஷன். ஸோ இந்த செஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஓகே, என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அண்ட் இம்மியூட்டபிள் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர். ஓகேவா? ஸோ இம்மியூட்டபிள்னா என்ன? மாற்ற முடியாத, சேஞ்ச் ஆகாத அப்படின்றோம்ல, அதுதான் இம்மியூட்டபிள். சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் கொடுக்க போகுது. 1 2 3 4 5 0 1 2 3 அந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆஃப் நம்பரை நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இதை நம்ம எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூப்பிங் கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் வந்து எனக்கு 1 to 100 வேணும் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ரேஞ்சை வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவால ஃபார் இன்ட் i is equal to 0, i less than 100 அப்படி போறோம்ல, அந்த 1ல இருந்து 100 வரையும்ன்றதை நம்ம ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ நார்மலா ரேஞ்சை வந்து நம்ம எப்படி கொண்டு வர போறோம், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி வந்து கால் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு பெராமீட்டர்ஸ் நமக்கு வேணும்ல. ஸோ ரேஞ்ச் மெத்தடை கூப்பிடுறதுக்கு நமக்கு பெராமீட்டர்ஸ் எத்தனை வேணும்னு பாத்தீங்கன்னா 1 or 2 or 3 பெராமீட்டர்ஸ். ஸோ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் மாதிரி இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம், பெராமீட்டர்ஸ். ஓகே, இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெராமீட்டர் வச்சு கூப்பிடலாம், 2 பெராமீட்டர் இல்ல 3 பெராமீட்டர் வச்சு கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கூப்பிடுறது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் அப்படின்றதுல ரேஞ்ச் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். கரண்ட் ஃபைல ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணல இல்லையா, நான் வந்து பிரிண்ட் பண்ணியும் காட்டுறேன். ஓகே, ஸோ எனக்கு இது என்ன சொல்லுது, ரேஞ்ச் ஆஃப் 0 to 5 அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? 0 to 5 ஏன் வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது 0 to 5 அப்படிதான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த ரியல் யூசேஜ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட் ஐ. ஓகே, ஸோ ரேஞ்ச் 5ன்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது, 0 எடுத்துக்கும், அப்புறம் 1 2 3 4 5ன்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் ரன் பண்றேன். 0ல இருந்து எனக்கு 5 வரையும் எண்ட் இண்டெக்ஸ் நமக்கு வராது இல்லையா, ஸோ 0ல இருந்து 4 வரையும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் நம்மளுடைய ரேஞ்சை கிரியேட் பண்றதுக்கானது. ஓகேவா? ஸோ நான் இங்க பண்ணும்பொழுது எனக்கு 0 to 5 அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்துடுச்சு. இது வந்து ஒரு பெராமீட்டர் வச்சு. ஓகேவா? இதையே நான் வந்து 2 பெராமீட்டர் வச்சு பண்றேன். ஓகேவா? ஸோ அப்ப வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டார்ட் ஆகணும் எங்க ஸ்டாப் ஆகணும்ன்றது தான் 2 பெராமீட்டர். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் ஒரு பெராமீட்டர் வச்சு கொடுக்கும்பொழுது 1 பெராமீட்டர் அப்படின்னா ஸ்டாப் மட்டும்தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டாப் வரையும் போனோம் இல்லையா, சோ ஸ்டாப் மட்டும் தான் நம்ம ஒரு பெராமீட்டர்னா அது ஸ்டாப் பெராமீட்டர்னு எடுத்துக்கும். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, 2 பெராமீட்டர்ஸ் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வந்துடும். ஓகே, சோ அப்ப எப்படி ஸ்டார்ட் ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 50 ஓகே கமா 55. ஓகே, இது நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் ஐ. ஓகே, சோ இப்ப நான் ரன் பண்றேன். சோ எனக்கு 50ல இருந்து 54 வரையும் வந்துருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு ஸ்டார்ட். ஓகே, ரேஞ்ச் வந்து நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்தாலுமே 0ல இருந்து ஆரம்பிக்கிறதால நமக்கு அரே மாதிரி இண்டெக்ஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சா 5th எலிமெண்ட் 4ன்னு அந்த மாதிரி எனக்கு இது டிஃபால்ட்டா 0ல இருந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த வேல்யூல இருந்து வரப்போகுது. ஆனா எண்ட் வந்து இன்க்ளூசிவ் ஆகாது. ஓகே, ஸ்டாப் ஆர்குமெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இது பிரிண்ட் பண்ணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நமக்கு 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 2 பெராமீட்டர்னா நம்ம என்ன சொன்னோம், ஸ்டார்ட் ஸ்டாப்னு சொன்னோம். ஓகே, இப்ப 3வது பெராமீட்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஸ்டெப் என்ன அப்படின்னா, 2 நம்பருக்கும் ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத சொல்ல போகுது.
இப்ப இங்க சீக்வன்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 50க்கும் 51க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு நம்பர் தான் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்ப எனக்கு வந்து இப்ப +2 பண்ணுவோம்ல நம்ம ஃபார்ல எல்லாம். ஃபார் இன்ட் i is equal to 0, i less than 10, i பிளஸ் பிளஸ்க்கு பதிலா i +2 அப்படின்னு கொடுக்கணும்ல. 2ஆ எனக்கு பிளஸ் பண்ணு. இன்கிரிமெண்ட் பண்ணும்போது 2 வேல்யூவா இன்கிரிமெண்ட் பண்ணு. அதுதான் எங்க ஸ்டெப். ஓகேவா? சோ அப்ப என்ன வரப்போகுது எனக்கு? ஃபார் i in range 50, 55 இல்ல நம்ம வேற நம்பர் கூட மாத்திக்கலாம். 100ல இருந்து 120 வரையும் பிரிண்ட் பண்ணோம். ஆனா 2 பண்ணோம். அதாவது ஈவன் நம்பர்ஸ் மட்டும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு 100 வரும், 102 வரும், 104, 106, 108, 110 அப்படி வந்து வரும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகே, சோ அது பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம கரெக்டா வந்திருக்கு. 120 வராது. அப்ப 120க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 118 வரும். சோ எனக்கு அது வரையும் வந்திருக்கு. ஓகே, இதை யூஸ்வலா நம்ம ஃபார் லூப்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகே, சோ இப்ப நம்ம ஜென்ரலா வந்து ரேஞ்சஸ் எப்படி பிரிண்ட் பண்றது? இப்ப மேல வந்து நம்ம பார்த்தோம் எக்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் 5 நான் கொடுக்குறேன்னா எக்ஸ் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ரேஞ்ச் ஆஃப் 0,5 வருது. ஓகேவா? சோ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்ப நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி வருது பாருங்க. என்ன நம்பர் வந்து அந்த ரேஞ்ச்ல இருக்கோ அது வந்துடும். ஓகே, ஜஸ்ட் நான் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரேஞ்ச் ஆஃப் 0 to 5 அப்படின்னு வந்தது லாஸ்ட். கரெக்டா? இப்ப அந்த இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் அப்படியே பிரிண்ட் பண்றதுக்கும் லிஸ்டா பிரிண்ட் பண்ணி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு பில்ட்-இன் மெத்தட் இல்லையா? சோ ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டேட்டா டைப் மாதிரி அது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை நமக்கு கொடுக்க போகுது. அதனால என்னால டைரக்டா டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம அதை லிஸ்டா மாத்திட்டு தான் நம்ம டிஸ்பிளேயோ பிரிண்டோ பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச் பத்தினது. இப்ப ரேஞ்சோட லென்த் எனக்கு தெரியணும், எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இப்ப ரேஞ்ச்லயே நம்ம வந்து என்ன பண்றோம்? 5, 15 கொடுத்துட்றேன். ஸோ இந்த 50 வரையும் எத்தனை கவுண்ட் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். எத்தனை கவுண்ட் வேணும், எத்தனை கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து லென்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எனக்கு என்ன கொடுக்க போகுது? எத்தனை கவுண்ட்னு எனக்கு கொடுக்க போகுது. ஓகே, 45 கவுண்ட் இருக்கு. எதுல இருந்து? 5ல இருந்து 50 வரையும் நான் ஒன்னா கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டா 50 - 5 வந்து 45. ஸோ கரெக்டா வந்து எனக்கு 45 வந்து வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் பத்தினது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சார்ட் அவுட் பண்ணலாம்.